கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 12:29. மேத்யூ 12:29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இப்போ அவங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லி கொடுக்குறார். ஒரு பலவானுடைய வீட்டில் போய் கொள்ளையடிக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த வீட்டு பலவானை முதல்ல கட்டி போடணும். அப்போ தான் அவன் வீட்டில் போய் கொள்ளையடிக்க முடியும். இல்லைன்னா அவன் வீட்டில் கொள்ளையடிக்க முடியாது. ஏன்னா அவன் உங்களோட பலவானாக இருந்து அவன் உங்களை அடிச்சிருவான். அதனால் உங்களால் கட்ட முடியாது. அப்போ அவனை கட்டப்பட வேண்டும். இது பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 49வது அதிகாரத்தில் 24வது வசனம் பாருங்கள். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ? எப்படி? ஒரு பராக்கிரமனாக இருக்கிறவன்ட்ட அவனுடைய கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் உங்களை விட பராக்கிரமசாலி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவனை கட்டி போடணும். அவனை கட்டி போட்டு அப்புறம்தான் அவன்கிட்ட இருக்க பொருள் எடுக்க முடியும். இங்கே இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறாரு. முதல்ல ஒரு பலவானை கட்டி போட்டால் தான், ஒரு பலவானை முந்தி கட்டினாதான் பலவானுடைய வீட்டுக்குள்ளே ஒருத்தன் புகுந்து அவனோட உடைமைகளை கொள்ளையிட முடியும். இல்லைன்னா கட்டி முடிக்க முடியாது. ஏன்னா அவன் என்ன பண்ணிடுவான்? அவன் உங்களை அடிச்சிருவான். இதை சொல்லும்போது லூக்காவோட இதில் இதே வசனம் சொல்லும்போது லூக்கா 11வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். எப்படி? அதாவது ஒரு ஆயுதம் தரித்த ஒரு பலவான் இருக்கான். அவன் அரமனையை பாதுகாத்து கொண்டு இருக்கான். அந்த அரமனைக்குள்ளே போய் நீங்கள் கொள்ளையடிக்கன்னா எப்படி அடிக்க முடியும்? முதல்ல அவன் பலவான், அவன்கிட்ட ஆயுதம் இருக்குது, அவன் பாதுகாத்து கொண்டு இருக்கிறான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அவனை என்ன பண்ணணும்? அவனிலும் அதிக பலவான் எப்போ? ஒரு பலவான்னு சொல்கிறவனை காட்டிலும் மேற்கொண்ட ஒரு பலவான் அவனை கட்டி போட்டால் தான் கொள்ளையடிக்க முடியும். இப்போ நீங்கள் சாத்தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்க. இப்போ சாத்தானை காட்டிலும் ஒரு பெரிய ஆள் வந்தால் தான் சாத்தானை உதவி துரத்த முடியும். இப்போ அவங்களுக்கு பரிசேயர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கக்கூடியது என்னென்னா, அவன் பலவான், ஆனால் அந்த பலவானை காட்டிலும் நான் பலவான். எப்படி? அந்த பலவான் மேலே அதிகாரம் கொள்ளக்கூடிய நான். அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், ஒரு பலவான் வீட்டில் போய் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பலவானை காட்டிலும் மேலான ஒரு பலவான் இருக்கணும். அப்போ தான் அவனை கட்டி போட்டு அவன் வீட்டில் கொள்ளையடிக்க முடியும். அதே மாதிரி தான் நான் இந்த சாத்தானை காட்டிலும் பலவானாக இருக்கிறதுனால தான் நான் அவனை துரத்த முடிகிறது என்பதை மிக லெகுவாக அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இன்றைக்கு அநேக மக்கள் சாத்தானை குறித்து நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க. சாத்தான் அப்படி பண்ணிட்டான், சாத்தான் இப்படி பண்ணிட்டான், சாத்தான் அதை செஞ்சிட்டான், இதை செஞ்சிட்டான்னு சொல்லி நிறைய பேர் சாட்சி சொல்லும்போது கூட சம்பந்தம் இல்லாமல் சாத்தானுக்கு நிறைய கிரெடிட் கொடுக்குறவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். 1 யோவான் 4:4 என்ன சொல்லுது? உனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவரே. ரொம்ப சிம்பிள். இதில் நீங்கள் இதில் ஒரு காம்ப்ளிகேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் இதில் குழப்பம் பண்ணுறதுக்கோ வேறு ஒன்றுமே கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறதுலே பெரிய ஆள். இப்போ அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். என்ன? சகல அதிகாரங்களும் சகல துறைத்தனங்களும் எல்லாவற்றிற்கு மேலாக எல்லா நாமத்திற்கு மேலான ஒரு நாமம் அவர் தான். எல்லா கர்த்தத்துவமும் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்போ நீங்கள் யோசிங்க. இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க காட்டிலும் பெரியவர்னு சொல்லப்படுது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பெரிய ஆளா இல்லை சாத்தான் பெரிய ஆளா? ஏன்னா இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது புரிகிறதே இல்லை. தன்னை கிறிஸ்தவன் சொல்கிறாங்க. கிறிஸ்தவன்னா என்ன? கிறிஸ்துவும் அவனும், கிறிஸ்துவை உடையவன், அதான அர்த்தம். அப்போ நீங்கள் யாரை காட்டிலும் எல்லா பெரிய ஆள்? எல்லா அந்த பூமியில் இருக்கிற எல்லா பலவான்களை காட்டிலும் நீங்கள் பெரிய ஆள். காரணம் நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே உள்ள அவர். ஏன்னா உங்களுக்குள்ளே தான் அவர் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் என்ன சொல்கிறாரு? மண் பாத்திரங்களில் உள்ள பொக்கிஷம் எது? நமக்கு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருங்க. இந்த மனுஷனுக்குள்ள உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு.
தயவு செய்து நீங்கள் உங்கள் கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அப்போ என்னன்னா, அந்த உலகத்தில் இருக்க எல்லா விதமான சாத்தான எல்லா விதமான சக்திகளுக்கும் மேலான ஒரு வல்லமையுள்ள நாமமும் வல்லமையுள்ள ஒரு ஆயுதமும் எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேலானவர்கள், நீங்கள் ஜெயங்கொண்டவர்கள் என்பதை சரியாக புரிந்து கொண்டு ஒரு வல்லமையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்கள். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், எல்லா அந்நிய சக்திகள், எல்லா அந்தகார சக்திகளுக்கும் மேலான வல்லமை பெற்ற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.